சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி இந்த சங்கீதம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. யார் பட்சத்திலே கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் சங்கீதம் 18:1 சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடுத்த வசனம் நாம் வாசிக்கும்போது, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்லுவார்களாக, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்லுவார்களாக. நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தரை துதித்தால் மாத்திரம்தான் மனிதர்கள் நமக்கு எதையும் செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கைக்கு நாம் வர முடியும். கர்த்தருடைய கிருபை நம்மிடத்தில் இருந்தால் மட்டும்தான் மனிதர்கள் நமக்கு எந்த விதமான அசம்பாவிதங்களையும் செய்ய முடியாது என்ற அந்த நம்பிக்கை நமக்கு வரும். அப்பொழுது தான் நீங்களும் நானும் பார்த்து சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்திலே இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். மனிதர்கள் நமக்கு எந்த தீங்கும் செய்யாத அளவிற்கு கர்த்தருடைய கிருபை நம்மை காக்கிறதாக இந்த 118வது சங்கீதத்திலே 1-6 வரைக்கும் நாம் வாசித்தால் நமக்கு புரியும். கர்த்தர் நம்மை காப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். நீங்கள் எதிரிகளுக்கு பயப்படாமல் தொடர்ந்து ஜெபத்திலே காணப்படுங்கள். அவர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.